பிஸ்னஸ்ல இப்போ பயங்கரமா நான் இன்ஸ்பயர் ஆகுறது வந்து ஆனந்தி மேம் பார்த்துட்டு. ஏன்னா, யூ ஹேவ் நோ க்ளூ ஹவு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அவங்கன்னு சொல்லிட்டு. இந்த போக்கிரி படத்துல வடிவேல் லஜக் பொஜக்குன்னு இருக்க மாதிரி எவ்வளோ பிரச்சனை. நான் வந்து அவங்கள இந்த ஜெயலலிதாவோட தான் கோஆர்டினேட் பண்ணி பார்ப்பேன். என்ன பர்சனாலிட்டி ஏன்னா என் வயசு பொண்ணு தான் அவங்க. அப்போ இவ்ளோ இவ்ளோ கூட ஒரு பொண்ணால பண்ண முடியுமா? அப்படின்ற பிரமிப்பு வந்து நான் அவங்கள எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த பிரமிப்பு இருந்துட்டே இருக்கும். அண்ட் அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க, அவங்கள மாரியே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பில்ல. இப்போ நானே நாளைக்கு சாரி ஷாப் ஓப்பன் பண்ணலாம். நான் ஓப்பன் பண்ணேன்னா, ஐ கிவ் அ கிளியர் ஸ்டேட்மெண்ட் சேயிங், நான் லக்ஷ்மி பொட்டிக்க பார்த்தேன், இன்ஸ்பயர் ஆனேன், நான் ஓப்பன் பண்றேன். நான் அவங்க போடுற பிளவுஸே போடுவேன், அவங்க பண்ற நெயில்ஸே பண்ணுவேன், நான் எல்லாமே பண்ணுவேன் தான். ஏன்னா எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. நயன்தாரா மாதிரி நம்ம புடவை கட்டுறோம்ல, எனக்கு ஆனந்தியை பார்த்தா ஆனந்தி மாதிரி நான் கட்டிட்டு போறேன். பட் தென் ஐ நெவர் சே தட் ஷீ இஸ் மை காம்படிஷன். இப்போ நிறைய பேர் அதான் பண்றாங்க, புரியுதா? நான் ஒன்று பண்றேன், என்னை பார்த்து அப்படியே காப்பி பண்றீங்க, தென் யூ டெல்லிங் மீ தட் யூ ஆர் மை காம்படிஷன். அது எப்படி காம்படிஷன் ஆகும்? நீங்க யார் வேணாலும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். இன்னைக்கு நிலைமைக்கு நயன்தாராவும் ஒரு பிசினஸ் பர்சன் தான், நானும் பிசினஸ் பர்சன் தான், ஆனந்தியும் பிசினஸ் பர்சன் தான். பட் தென் நம்ம நயன்தாரா போடுற புடவைய போடுறோம் இல்ல. இப்போ ஆனந்தி பண்ற மாதிரி ஹேர் டூ பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனா அது எனக்கு நல்லா இருக்குமா? அது ரொம்ப முக்கியம் இல்ல.